இயேசுவின் நாமத்தினால் இந்த நாட்களிலும் இந்த ஜீசஸ் கோட் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி. இந்த நாட்களிலும் கூட நாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். யோபு புத்தகம் இன்றைக்கு 34வது பாகமாக 34வது அதிகாரத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். அநேக காரியங்களை இந்த எலிகு என்று சொல்லப்பட்டவர் யோபோடு பேசுகிற காரியத்தை நாங்கள் காணலாம். அநேக வார்த்தைகளை இந்த வசனங்களில் அதிகமான காரியங்கள் இந்த தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை யாரும் எங்களிடத்திலிருந்து எடுக்க முடியாது. அவர் சமாதானத்தை கொடுத்தாலோ இல்லாவிட்டு உபத்திரவாதங்கள் எங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் அதை யாரும் மாற்ற முடியாது. அவரால் தான் அது முடியும் என்பதை குறித்து நாங்கள் அறிய வேண்டும். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. நாங்கள் ஒரு சிறு ஜெபத்தோடு கூட இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்வோம். இரக்கமுள்ளங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையை எங்கெங்கெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ உடைய தேவ பிரசன்னம் கடந்து செல்லட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும். தேவாவியானவர் ஆளுகை செய்யும். பரிசுத்தரே நீ நடத்தும் அப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். முதலாவது வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வசனம் விவிதமாக சொல்லுகிறது. பின்னும் எலிகு மறுத்தரமாக, ஞானிகளே என் வார்த்தைகளை கேளுங்கள், அறிவாளிகளே எனக்கு செவி கொடுங்கள். 1-2வது வசனம் விவிதமாக சொல்லுகிறது. ஏன் காரணம் என்று சொன்னால் அறிவாளிகளே என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்பதை குறித்து. ஏனென்று சொன்னால் இந்த வசனங்கள் பேசும்போது இவருடைய நண்பர்கள், யோபுடைய நண்பர்கள் எல்லாரும் பேசுகிறதை விட இவர் கொஞ்சம் வித்தியாசமாக சில வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். கூடுதலான காரியங்கள் தேவனை குறித்து மகிமைப்படுத்துகிற காரியத்தை நாங்கள் காணலாம். தொடர்ந்து இந்த வசனங்களை நாங்கள் பார்க்கக்குள்ள அறிவாளிகளே எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன் காரணம் என்று சொன்னால் வயது முதிர்ந்தவர்கள், இவர் அனுபவம் உள்ளவர். இப்போ வயது ஒரு மனுஷனுக்கு வயது அனுபவத்துக்கு காரணம் தேவையில்லை. ஏன் காரணம் என்று சொன்னால் சிலர் சிறு வயது முதல் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அது காலங்கள் கடந்து போகும். சில பேர் அந்த வயது கடந்து போய் அனுபவங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த வயசை நாங்கள் பார்க்கக்கூடாது. ஒரு மனுஷனுடைய பிரயாசம் அவனுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை தாண்டி போக வேண்டும். தேவன் விதி அவர்களுக்கு வைத்திருக்கிற நியமம் என்றுதான் நாங்கள் அறிய வேண்டும். இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கல. தொடர்ந்து 3வது வசனம் சொல்லுகிறது. வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப செவியானது என்ன செய்யுமாம்? எந்த காரியத்தையும் சோதித்து பார்க்கும் என்று சொல்லி, வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கும். இப்ப நாங்கள் பார்க்கிறோம் அதிகமான இடங்களில் வேத வசனம் சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அது மாத்திரமில்லை, இந்த காதை குறித்து முக்கியமான காரியம் அதிகமாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த வாயை குறித்து தான் பேசுவார்கள். வார்த்தை ஒரு மனுஷனுடைய வார்த்தை. ஆனால் இந்த செவி முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. சில நேரங்களில் கண்களினால் பார்க்கும்போது அவர்களுடைய பேசுகிறதுகளை குறித்து அறிந்து கொள்ளலாம். அந்த செவியில் கேட்கும்போது எங்களுக்கு சில காரியங்கள் அதை யோசித்து அந்த கிரகிக்கத்தக்கதாக எங்களுக்குள்ள தோன்றுகிறதை குறித்து நாங்கள் காணலாம். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. எந்த மனுஷனாக இருந்தாலும் அந்த வார்த்தை என்ன சொன்னார்கள் என்று எங்களுக்குள்ள அந்த காதில் விழுந்த அந்த வார்த்தை எங்களுக்கு என்ன செய்தால் சோதித்து பார்க்கும்படியா அது எங்களுடைய சிந்தனைகளுக்குள்ள முதலாவது செயல்படும். உதர் பேசும்போது நாங்கள் ஒரு உதாரணத்தை பார்த்தோம் என்று சொன்னால் சவுல் ராஜாவாக்கப்படும் முதல் அநேகர் ராஜாவாக்குறதுக்கு அவர்கள் சாமுவேல் அவர்களை சவுலை அழைக்கும் போது, ஆனால் அநேகர் பேசினார்கள். அது வேதம் சொல்லுகிறது என்னென்று சொன்னால் காது கீழாதவர் போல் இருந்தார் என்று. சில நேரங்களில் அந்த காதிலே கேட்கும் போது ஒருவருடைய வார்த்தை எங்களுக்கு மனசில் அது பதிகிறது. ஏன் காரணம் என்று சொன்னால் அந்த காதில விழுந்தது எங்களுடையது ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும். அதே போல இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ளே வரும்போது அந்த வார்த்தை எங்களை ஞாபகப்படுத்துமாம். நீங்க எந்த இடத்தில் கேட்கும் போதும், ஒரு பிரசங்கத்தில் கேட்கும் போதோ இல்லாட்டி ஒரு ஊழியக்காரர் பேசும்போது அந்த வார்த்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்து. இதுதான் இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. என்னமா செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனால் ஒவ்வொரு மனுஷனுடைய சிந்தனைகளையும் முக்கியப்படுத்துகிறது. செவி கேட்கும் போது ஒரு காரியத்தை நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இந்த செவியால் கேட்டு ஒருவர் பேசுகிறதை அதை மறுபடியும் நாங்கள் பேச வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய செவிகளால் கேட்டு
இந்த வார்த்தை என்ன பேசுகிறது என்று சொல்லி நாங்கள் வாயினால் பேசுகிறோம். இப்போ ஒரு மனுஷர் எங்களோடு பேசும்போது இந்த காரியத்தை சொன்னார்கள் என்று நீங்கள் பார்க்கக்குள்ள இன்னொரு மொழியாக இருந்தாலும், இப்போ வேறு மொழியில் தமிழில் இருந்தோ இல்லாவிட்டால் இங்கிலீஷ் மொழியில் இருந்தோ வேறு எந்த மொழியிலிருந்தும் பேசும்போது அந்த வார்த்தை எங்களுக்கு விளங்காவிட்டால் இன்னொருத்தர் அதை பேசி அதை எங்களுக்கு விளங்கப்படுத்துவார்கள். இந்த செவிக்கு அநேக காரியங்கள் இந்த செவியை குறித்து சொல்லப்படுகிறது. அதான் வேதத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார், காதுள்ளவன் கேட்க கடவான் என்று சொல்லுகிற வார்த்தை ஏனென்று செவி முக்கியமானது. ஒரு மனுஷனுக்கு கண்ணை போல இந்த செவியும் முக்கியமானது, ஆனால் வாயும் முக்கியமானது. இந்த 3 காரியமும் நாவும் கண்ணும் இந்த செவியும் முக்கியமானது. இது ரெண்டும் செயல்படுகிற விதங்களும், இது பேசுகிறதுக்கோ இல்லாட்டி கேட்கிறதுக்கோ பார்க்கிறதுக்கோ, இது 3 மனுஷனுக்கு முக்கியமானது என்பதை குறித்து நாங்கள் அறிய வேண்டும். இந்த வசனத்தின்படி நாங்கள் பார்க்கும்போது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், 4வது வசனம் சொல்லுகிறது, நமக்காக நியாயமானதை தெரிந்து கொள்வோமாக. நமக்காக நியாயமானதை தெரிந்து கொள்வோமாக, நன்மை இன்னதென்று நமக்குள்ளே அறிந்து கொள்வோமாக. இப்போ பார்க்கிறோம், நமக்காக நியாயமானத்தை தெரிந்து கொள்வோம். இப்போ ஒரு காரியம் எது சரி எது பிழை என்பது எங்களுக்கு தெரியும். அதான் நியாயமான ஒரு காரியத்தை, நியாயமானதை தெரிந்து கொள்வோமாக, நன்மை இன்னதென்று நமக்குள்ளே அறிந்து கொள்வோமாக. இப்ப ஒரு மனுஷன் அனுபவம் வரும்போது எது நன்மை எது தீமை என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த அனுபவப்பட்டும் கூட அந்த காரியத்தில் தவறுகிறவர்களும் இருக்கிறார்கள். அதைத்தான் இந்த யோபுவுக்கு இந்த எலிகு சொல்லுகிற காரியத்தை நாங்கள் காணலாம். அதை என்ன செய்ய வேண்டுமா, நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா, நமக்குள்ளே அறிந்து கொள்வோமாக, என்ன காரியம் என்று நமக்குள்ளே அறிந்து கொள்வோமாக என்பதை குறித்து சொல்லுகிறார். ஆனாலும் யோபு, நான் நீதிமான், தேவன் என் நியாயத்தை தள்ளிவிட்டார் என்றும். இப்போ முக்கியமான காரியம் சொல்லுகிற காரியம் ஆனால் தேவனை முழுமையாக அவர் தூசிக்கவில்லை, ஆனால் தேவனை குறை சொல்லவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார், எனக்கு சூழ்நிலைகள் ஏன் இப்படி வருகிறதுக்கு ஏன் ஆண்டவர் இப்படி வைத்திருக்கிறார் என்பது இன்றைக்கும் அநேகருடைய கேள்விக்குறி. இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கிறார்கள், தங்களை குறித்து கொஞ்சம் கூட சிந்திக்காத ஒரு காரியம். தங்களையும் கொஞ்சம் பார்க்க வேண்டும் என்று தான் இந்த வசனம் சொல்லுகிறது. நாங்கள் சோதித்து பார்க்கணும் இந்த காரியத்தையும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, யோபு, நான் நீதிமான், தேவன் என்னை என் நியாயத்தை தள்ளிவிட்டார் என்றும், நியாயம் என்னிடத்தில் இருந்தும் நான் பொய்யானேன் என்றும் எண்ணப்படுகிறேன். மீறுதல் இல்லாதிருந்தும் அம்பினால் எனக்கு உண்டான காயம் ஆறாததாக இருக்கிறது என்றும் சொன்னீரே. இப்போ நாங்கள் பார்க்கிறோம், எந்த காரியங்களாக இருந்தாலும் ஒரு மனுஷன் பேசுகிறது ஒரு மனுஷனுக்கு இருதயத்தை தான் தாக்கும். ஏன் காரணம் என்று சொன்னால், ஒருவருடைய பேச்சு சில பேருடைய மனசாபத்தை கொண்டு வருகிறதை நாங்கள் காணலாம். இந்த வசனம் சொல்லுகிறது என்னென்று சொன்னால், அம்பினால் எனக்கு உண்டான காயம் ஆறாததாக இருக்கிறது என்றும் சொன்னாரே என்று சொல்லப்படுகிறது. ஏன் காரணம் என்று சொன்னால், பொய்யன் என்று எண்ணப்படுகிறேன், நியாயம் என்னிடத்தில் இருந்தும் நான் பொய்யன் என்று எண்ணப்படுகிறேன். அப்போ ஒரு மனுஷன் நீதியாய் நடக்கும்போது சில காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம், பொய்யா இருக்கிறவர்கள் கூட அவர்கள் பொய்யாக இருந்தாலும் எங்களையும் கூட பொய் என்று சொல்லி நினைக்கிறது மாத்திரமல்ல, பொய்யாக்கி போடுகிறார். இப்படிப்பட்டவர்களோடு கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறபடி இந்த வசனம் சொல்கிற என்னென்னு சொன்னால், அவர் நீதிமானாய் இருக்கிறார், ஆனாலும் கூட அவரை பொய்யனாக்க வேண்டும் என்று சொல்லி, பொய்யன் என்று சொல்லி எண்ணப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். இதுதான் உண்மை எப்பையும் அழிந்து போகாது. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய பார்வையில் அவன் நல்லவனாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில், மனுஷனுடைய பார்வையில் அவன் நல்லவனாக இருக்கிறதுக்கு, அவன் நல்லவனா நடக்கிறதும் தேவனுடைய கிருபை அவனை தாங்குகிறது. மற்றது நியாயம் அவனிடத்தில் செயல்படுத்துகிறார் ஆண்டவர் என்பதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. நியாயம் என்னிடத்தில் இருந்தும் நான் பொய்யன் என்று எண்ணப்படுகிறேன், மீறுதல் இல்லாதிருந்தும்
அன்பினால் எனக்குண்டான காயம் ஆறுதலாய் இருக்கிறது என்றும் சொன்னாரே. இப்போ என்னவா அன்பினால் எனக்கு உண்டான காயம் ஆறாததா இருக்கிறது என்றும் சொன்னாரே. இப்போ ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். சில பேருடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தில் அது இருக்கும் என்றால் அந்த வேதனையை நீக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அது சொல்லிட்டார்களே என்று எங்களுக்குள்ளே அந்த இது வந்து கொண்டே இருக்கும். சில நேரங்களில் அது ஆறாததாக இருக்கிற ஒரு காயம் என்பதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. எல்லா காரியத்தையும் குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டுமாம். ஆனால் யோபை போல பரியாசம் பண்ணுதலை தண்ணீரை போல் குடித்து, யோபை போல பரியாசம் பண்ணுதலை தண்ணீரை போல் குடித்து அக்கிரமக்காரரோடு கூடிக்கொண்டு துன்மார்க்கரோடு திரிகிறவன் யார்? இப்போ பார்க்கிறோம் யோபுவை போல் என்று சொல்லி இந்த இடத்தில் பாவிக்கிறார். யோபுவை போல பரியாசம் பண்ணுதலை தண்ணீரை போல் குடித்து அக்கிரமக்காரரோடு கூடிக்கொண்டு துன்மார்க்கரோடு திரிகிறவன் யார்? இப்படி இதுல கேள்விக்குறியாக போட்டிருக்கு. இப்படியெல்லாம் இவரை போல இருக்க முடியுமா யாராவது? ஏனென்று சொன்னால் தேவனிடத்தில் நாங்கள் நல்லவர்கள், நான் நல்லவன் என்று சொல்லுகிறதுக்கு எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. ஏன் காரணம் என்று சொன்னால் தேவன் மாத்திரம்தான் நல்லவராய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். ஆமே, இதை நீங்கள் வேதத்தில் அதிகமான இடங்களில் பார்க்கலாம். அந்த வசனம் சொல்லுகிறது, எப்படி எனில் தேவன் மேல் பிரியம் வைக்கிற மனுஷனுக்கு பிரயோஜனம் அல்ல என்றாரே. இப்ப நாங்கள் பார்க்கிறோம் இந்த வசனங்கள் யோபு சொல்லுகிற காரியத்தை குறித்து தான் இவர் பேசுகிறார். ஒரு மனுஷனுக்கு தேவன் மேலே நாங்கள் பிரியம் வைக்கிறது நல்லதுக்கு இல்லை என்று இல்லை, நல்லது. ஏன் காரணம் என்று சொன்னால் தேவன் எங்களிடத்தில் நீதி எதிர்பார்க்கிறார். நீதியா நடக்க வேணும் என்று நாங்கள் நல்லா வழியில போகணும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு நாளும் அழிந்து போகிறதை ஆண்டவர் விரும்புகிறவர் அல்ல என்பதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. என்னடா, தேவன் மேல் பிரியம் வைக்கிறது மனுஷனுக்கு பிரயோஜனம் அல்ல என்றாரே. இப்போ பார்க்கிறோம் தேவன் மேல நம்பிக்கையா இருக்கிறது மனுஷனுக்கு ஒன்று நம்பிக்கை. என்னென்று சொன்னால் சில சூழ்நிலைகள் வரும்போதுதான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசியிருக்கிறார் யோபு என்பதை குறித்து நாங்கள் அறிய வேண்டும். அடுத்த வசனத்தை சொல்லுகிறார், ஆகையால் புத்திமான்களே எனக்கு செவி கொடுங்கள், அக்கிரமம் தேவனுக்கும் அநீதி சர்வ வல்லவருக்கும் தூரமாக இருக்கிறது. இப்ப நாங்கள் பார்க்கிறோம் என்னவா அக்கிரமம் ஆகையால் புத்திமான்கள் எனக்கு செவி கொடுங்கள், அக்கிரமம் தேவனுக்கும் அநீதி சர்வ வல்லவருக்கும் தூரமாய் இருக்கிறதாம். அக்கிரமம் கூட தேவனிடத்தில் சேருகிறது இல்லை. மற்றது நீதி, அநீதி ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். ஒரு நாளும் அநீதிக்கு ஒரு நாளும் ஆண்டவர் நீதி இல்லாமல் அநீதியாய் நடந்தால் ஆண்டவர் சரி என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்கிறவரும் அல்ல என்பதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய சர்வ வல்லவருக்கு தூரமாயிருக்கிறதாம். இந்த காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு தேவனோடு இல்லை, அதுக்கும் தேவனுக்கு தூரமாயிருக்கிறது என்பதை குறித்து சொல்லுகிறார். அடுத்தது மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிக்கிறார். இப்போ நாங்கள் பார்க்கிறோம் வெளிப்படுத்தல சொல்லுது என்னென்று சொன்னால் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனுடைய பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லுகிறார். இந்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறார். என்னென்று சொன்னால் அவர் நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்கிறாராம். மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிக்கிறார். இப்போ ஒரு காரியம் என்னென்று சொன்னால் அநேகர் தொடர்ந்தும் ஒரு காரியத்தில் தவறி போவார்கள், பொய் சொல்லுகிற இப்படிப்பட்ட காரியங்களில் இருப்பார்கள். ஆனாலும் ஒரு நாள் அவர்களுக்கு அந்த பொய்யே அவர்களுக்கு தீமையாக வரும் என்பதை குறித்து நாங்கள் அறிய வேண்டும். அது நன்மையானதை கொண்டு வர மாட்டாது என்பதை குறித்தும் இந்த வசனம் சொல்லி. ஏனென்று சொன்னால் சர்வ வல்லவரிடத்தில் அக்கிரமம் இல்லை, அநீதியும் இல்லை. இந்த ரெண்டு காரியமும் தேவனிடத்தில் இல்லை. அதை ஆண்டவரிடத்திலிருந்து நாங்கள் எதிர்பார்க்கவும் முடியாது. தீமை செய்யறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு ஒத்து வரவரும் அல்ல. ஆனால் அவர் நன்மை செய்யறதுக்கு காத்திருக்கிறார். எங்களையும் அதே போல் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்த வசனத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் தேவன் அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவர் நீதியை புரட்டாமலும் இருக்கிறது மெய்யே. இப்போ பார்க்கிறோம் அது மெய்யே என்று சொல்லி சொல்லுகிறார். இந்த வசனங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்கும்போது இவர் தேவனை குறித்து எந்த காரியமும் எதிர்ப்பாக பேசவில்லை. தேவனை குறித்து நன்மையாக அவர் மனுஷனைத்தான்
பிள்ளை சொல்லுகிறார் ஒழிய மற்றது வந்து தேவனை சொல்லவில்லை என்பதை குறித்து இந்த வசனங்கள் சொல்லப்படுகிறதை நாங்கள் காணலாம். அடுத்த வசனம் சொல்லுகிறது என்னென்று சொன்னால், பூமியின் மேல் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார்? பூச்சக்கரம் முழுவதையும் ஒழுங்குபடுத்தினவர் யார்? இதைத்தான் நாங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். பூமியின் மேல் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார்? ஆனாலும் வந்து எல்லாம் தேவன்தான். இந்த பூமியிலே வந்து பூச்சக்கரத்தை முழுவதையும் ஒழுங்குபடுத்தினவர் யார்? முதல் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஆண்டவர் பூமியை வந்து ஆதியாகமத்தில் சொல்லப்படுது, வானத்தையும் பூமியையும் பார்த்தாராம், வந்து அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதெல்லாம் ஒழுங்குபடுத்தினார் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர் தம்முடைய இருதயத்தை அவனுக்கு விரோதமாக திருப்பினாராயில் அவனுடைய ஆவியையும் அவனுடைய சுவாசத்தையும் தம்மிடத்தில் இழுத்துக் கொள்வார். இப்போ வந்து நாங்கள் பார்க்கிறோம் வந்து அவர் தம்முடைய இருதயத்தை அவனுக்கு விரோதமாக திருப்பினார். ஏன் காரணம் என்று சொன்னால், அந்த நேரம் வரும்போது எந்த மனுஷனாக இருந்தாலும் மரிக்கத்தான் வேணும். ஒரு காலம் வரும்போது மரணம் என்பது எல்லாருக்கும் வருகிற ஒரு காரியம், வந்து அது நிச்சயமாக அது நேரிடும் என்பதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. இன்னும் வந்து அவனுடைய ஆவியையும் அவனுடைய சுவாசத்தையும் தம்மிடத்தில் இழுத்துக் கொள்வார் என்பதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. அவர் காலம் வரும்போது நீங்க பார்க்கலாம், வந்து காலம் வரும்போது எங்களுடைய மரணத்தை அவர் நியமித்திருக்கிற நாட்களில் அதை நிறைவேற்றுவார் என்பதை குறித்து சுவாசத்தை எடுத்துக்கொள்வாராம் என்று சொல்லி, அவர் சுவாசத்தை ஆவியையும் அவனுடைய சுவாசத்தையும் தம்மிடத்தில் இழுத்துக்கொள்வார். அப்படியே மாம்சமான யாவும் ஏகமாய் ஜீவித்து போகும் மனுஷன் தூளுக்கு திரும்புவான். தூள் என்று சொல்லக்குள்ள வந்து மண்ணுக்கு திரும்புவான். தூள் என்று சொல்றது மண் என்று சொல்றது ஒரு பூமி என்று சொல்லலாம். இல்லாவிட்டால் மண்ணுக்கு திரும்புகிறது, பூமிக்கே திரும்புகிறது. நீ பூமி மண்ணா இருக்கிறாய், நீ பூமிக்கே திரும்புவாய் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை இந்த வசனங்களில் குறிப்பிடுகிறார் அவர். இப்போ வந்து ஆண்டவரை நல்லா அறிந்து ஆண்டவரை குறித்து நல்ல அபிப்பிராயம் வைத்திருக்கிறது மாத்திரமல்ல, அந்த அநேக காரியங்களை ஆண்டவரை குறித்து அறிந்திருக்கிறார் அந்த எலிகு என்று சொல்லப்பட்டவர். நாங்கள் இவரை குறித்து நாங்கள் கடைசியாக பார்ப்போம். வந்து உமக்கு உணர்விருந்தால் இதை கேளும், என் வார்த்தைகளின் சத்தத்துக்கு செவி கொடும் என்று சொல்லுகிறார். ஒரு காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவனை குறித்து பேசித்தான் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லுகிறார் இவர் என்பதை குறித்து. இவர் தானாக நான் சொல்லுகிற காரியம் நான் இப்படித்தான் பேசுவேன் என்பதை குறித்து சொல்ல தேவனை முக்கியப்படுத்துகிறார். அதுதான் இந்த வசனங்களில் நாங்கள் பார்க்கிறோம். வந்து நீதியை பகைக்கிற ஒருவன் ஆளக்கூடுமோ? மகா நீதிபரரை குற்றப்படுத்துவீரோ? இப்போ வந்து பார்க்கறதெல்லாம் கேள்விக்குறியா இருக்கு. என்னன்னு சொன்னால், வந்து மகா நீதிபரர் ஆறு? வந்து தேவன். அவரை குற்றப்படுத்துவீரோ என்று சொல்லித்தான் கேட்கிறார். சில காரியங்களில் ஒரு மனுஷனுக்கு நெருக்கம் வரும்போது கடைசி நேரங்களிலும் கூட சில நேரங்களில் யாராயிருந்தாலும் சில நேரங்களில் ஏன் ஆண்டவரே என்று கேள்விகள் கேட்கிறதை நீங்கள் காணலாம். வந்து தேவனுடைய பிள்ளைகளாக யாராயிருந்தாலும் சரி, இந்த கேள்விகள் நீங்கள் தேவனிடத்தில் கேட்கிறதாக இருக்கலாம். நெருக்கம் அதிகமாக வரும்போது நிச்சயமாக கேட்பீர்கள் என்பதை குறித்து வேதத்தின் அடிப்படையில் என்ன, ஒரு மனுஷனுக்கு இயல்பாகவே வருகிற ஒரு காரணம் வந்து. ஆனால் ஒரு ராஜாவை பார்த்து நீ பொல்லாதவன் என்று, அதிபதிகளை பார்த்து நீங்கள் அக்கிரமக்காரன் என்று சொல்ல தகுமோ? இப்படிப்பட்ட காரியங்களும் ராஜாவை குறித்து சொல்ல முடியாது. அதே போல ராஜாவை குறித்தே சொல்ல முடியாது என்று சொன்னால் தேவன் மேன்மை உள்ளவர் எல்லாத்தையும் விட. அப்ப அவரை குறித்த ஒரு குற்றம் சொல்ல முடியுமா என்று தான் கேட்கிறார். இவர் வந்து கேள்வி கேட்கிறார் ஒரு காரியத்துல வந்து யோபுடத்தில். ஆனால் அடுத்த வசனத்தை சொல்லுகிறார், இப்படி இருக்க பிரபுக்களின் முகத்தை பாராமலும் ஏழையை பார்க்கிலும் ஐஸ்வர்யவானை அதிகமாய் எண்ணாமலும் இருக்கிறவரை நோக்கி இப்படி சொல்லலாமோ? இவர்கள் எல்லாரும் அவர் கரங்களின் கிரியைகள். இப்போ வந்து நாங்கள் பார்க்கிறோம், வந்து ஒருதன் வந்து பூமியில ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் கூட, வந்து நல்ல வசதி படைத்தவனாக இருந்தாலும் கூட, இவர்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரே தேவன் தான், எல்லாத்தையும் படைத்ததும் ஒரே தேவன் தான். ஆனாலும் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் இதுதான் என்று தேவன் எங்களுக்கு நியமித்து வைத்திருக்கிறாராம், எண்ணாமலும் இருக்கிறவரை. இப்போ வந்து ஐஸ்வர்யவானையும் ஏழையை பார்க்கிலும் ஐஸ்வர்யவானை அதிகமாய் எண்ணாமலும் இருக்கிறவரை நோக்கி இப்படி சொல்லலாமா? இவர்கள் எல்லோரும்
எல்லாரும் எல்லாரும் அவர் கரங்களின் கிரியைகள் என்று சொல்லி சொல்லுகிறார். இப்போ வந்து ஒரு மனுஷன் வந்து எந்த மனுஷனாயிருந்தாலும் தேவனுடைய படைப்பு வந்து அதை யாரும் வந்து மறுதளிக்க முடியாது. தேவனுடைய படைப்பு வந்து ஆனாலும் வந்து இந்த வசனம் சொல்லுது, இப்படிப்பட்டவர்கள் சடுதியில் சாவார்கள், ஜனங்கள் பாதி யாமத்தில் கலங்கி ஒளிந்து போவார்கள், காணாத கையினால் பலவந்தர் அழிந்து போவார்கள். இப்போ வந்து நாங்கள் பார்க்கிறோம் வந்து பலவந்தர் ஒரு மனுஷனை ஒடுக்கும் போது அவர்கள் காணாத யாருங்களை அழிக்கப் போகிறான்னு தெரியாதபடி அழிந்து போவார்களாம். நீங்க பார்க்கலாம் வந்து அநேக ராஜாக்கள் ஆட்சி செய்த காலங்களில் அவர்களுக்கு என்ன நடக்க போகுது, யாருங்களை தாக்குவார்கள் என்று தெரியாமல் திடீரென்றாப்புல நடக்கிற காரியங்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். அநேக ராஜாக்கள் இப்படி வாழ்ந்தார்கள் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது வரலாறு. ஆமே, இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கல வந்து அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். இப்போ வந்து ஒரு மனுஷனை வந்து எந்த காரியத்தில் செயல்பட்டாலும் ஆண்டவருக்கு தெரியும், எல்லாவற்றையும் அவர் காண்கின்ற தேவனாக இருக்கிறார். ஆமே, அவர் வந்து பூமி மேலே அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறதாம், எல்லாவற்றையும் பார்க்கிறது. அக்கிரமக்காரர் ஒளித்து கொள்ளத்தக்க அந்தகாரமும் இல்லை, மரண இருளும் இல்லை. இப்போ வந்து நாங்கள் பார்க்கிறோம் வந்து அக்கிரமக்காரர் ஒளித்து கொள்ளத்தக்க அந்தகாரமும் இல்லை, மரண இருளும் இல்லை. இப்போ வந்து நாங்கள் பார்க்கிறோம் வந்து எங்கதான் நாங்கள் மரணத்தை சம்பவிக்கின்றாலும் தேவனிடத்தில் தான் போக வேண்டும். இப்ப ஒரு பூமியில வாழுகிற ஒரு மனுஷனும் தேவன் பார்வையில தான் இருக்கிறான் வந்து என்பதை குறித்து ஒவ்வொரு மனுஷனும் அறிய வேண்டும். அதைத்தான் இந்த வேத வசனங்கள் சொல்லுகிறது. நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் வந்து மனுஷன் என்னவா வந்து இருளிலையும் போய் நாங்கள் மறைய முடியாது, எங்கேயும் போய் தேவனுக்கு மறைவாக ஒளித்து கொள்ளவும் முடியாது. அதுதான் வந்து தேவனுடைய செயல் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனால் மனுஷன் தேவனோடு வழக்காடும்படி அவர் அவன் மேல் மிஞ்சினதொன்றையும் சுமத்த மாட்டார். இப்போ வந்து நாங்கள் பார்க்கிறோம் வந்து ஒரு மனுஷனுக்கு மிஞ்சின என்னென்று சொன்னால் திராணிக்கு மிஞ்சின சோதனை வராது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. உலகத்தில் எல்லாருக்கும் அதே நிலைமை தான். ஏன் காரணம் என்று சொன்னால் உலகத்துக்குள்ள வாழுகிறவர்களாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த மிஞ்சினதை அவர் சோதிக்க மாட்டார் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆமே, இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கல வந்து 24வது வசனம் சொல்லுகிறது, ஆராய முடியாத நியாயமாய் அவர் வல்லமை உள்ளவர்களை நொறுக்கி வேற மனுஷரை அவர்கள் ஸ்தானத்திலே நிறுத்துகிறார். ஆராய்ந்து முடியாத நியாயமாய் அவர் வல்லமை உள்ளவர்களை நொறுக்கி வேற மனுஷரை அவர்கள் ஸ்தானத்தில் நிறுத்துகிறார். நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால் இன்னொரு வசனம் சொல்லுகிறது, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனாம். அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார். எந்த மனுஷனையும் அவரால் மாற்ற முடியும். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற காரியம் என்னென்னு சொன்னால் வந்து ஒரு ராஜா வந்து நல்லவனாயிருந்தாலும் கெட்டவனாயிருந்தாலும் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஒருத்தரை நியமிக்கிறதும் வந்து அவருடைய கையில இருக்கு. நாங்கள் என்னென்று சொன்னால் இன்னாரத்தான் நியமி ஆண்டவரே, இவர்கள் தான் வந்தா நல்லா இருக்கும் என்று சொல்லி நாங்கள் சொல்ல முடியும். அவருக்கு தெரியும் எல்லாம், அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆமே, இன்றைய நாட்களிலும் தேவனுடைய பிள்ளைகளே அவருடைய கிருபை மற்றதொரு காரியம். நீங்க என்ன காரியத்துக்கு ஜெபிக்கிறண்டாலும் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கின்ற முதலாவது சிந்தித்து பாருங்கள், இது சரியா இருக்குமா, இது ஆண்டவருக்கு ஏற்றதாக இருக்கா என்பது பார்க்கக்குள்ள நிச்சயமாக இந்த காரியங்கள் வந்து அவருடைய சித்தமாக இருந்தால் நிச்சயமாக நிறைவேறும். உலக காரியங்களை குறித்து நாங்கள் சிந்தித்தாலும் கூட அவருக்கு தெரியும், அது செய்வாரா என்பதை குறித்து முதலாவது நாங்கள் சிந்தித்து பார்க்கணும். நீங்கள் ஆண்டவருக்காக உங்களுடைய எந்த காரியத்தையும் ஆண்டவரிடத்தில் கேட்டும்போது ஒரு ஆத்மாவோ இல்லாவிட்டி ஒரு ஆத்மா வந்து விடுதலையாக்கப்படணுமோ, இது வந்து நியாயமான ஜெபங்கள். இந்த ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவர் நிச்சயமாக கேட்பார் என்பதை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். வந்து அடுத்த வசனம் சொல்லுகிறது 25வது, அவர்கள் கிரியைகளை அவர் அறிந்தவரானபடியால் அவர்கள் நசுங்கி போகத்தக்கதாய் ராக்காலத்தில் அவர்களை கவிழ்த்து போடுகிறாராம். ஏன் காரணம் என்று சொன்னால் வந்து அவர்கள் நசுங்கி போகத்தக்கதாக ராக்காலத்தில் அவர்களை
கவிழ்த்து போடுகிறார். அது மாத்திரமல்ல, அவர்கள் கிரியைகளை அவர் அறிந்தவரானபடியால். ஏன் காரணம் என்று சொன்னால், ஒரு மனுஷன் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவருக்கு தெரியும். தெரியாமல் ஒரு காரியமும் யாருமே செய்ய முடியாது என்பதை குறித்து வேதம் சொல்கிறது. மாத்திரமல்ல, இந்த மனுஷனும் தேவனுடைய காரியங்களை மனுஷன் செய்கிற எல்லாவற்றையும் அவர் அறிவார் என்பதை குறித்து நாங்கள் அறிய வேண்டும். ஆமே. இந்த வசனத்தின்படி நாங்கள் பார்க்கல. அடுத்த வசனம் சொல்லுகிறது, 26 சொல்லுகிறது, அவர்கள் அவரை விட்டு பின்வாங்கி அவருடைய எல்லா வழிகளையும் உணர்ந்து கொள்ளாமல் போனபடியினால். ஒரு மனுஷன் தேவனை அவரை தேடாமல் அவரை விட்டு விலகி போகும்போது அவர் யார் என்று தெரியாமல் விலகி போகிற காரணத்தை நாங்கள் இந்த வசனம் சொல்லுகிறது என்னென்னா, அவருடைய எல்லா வழிகளையும் உணர்ந்து கொள்ளாமல் போனபடியினால். அவருடைய எல்லா வழிகளையும் தேவன் எங்களுக்கு நன்மை செய்கிறவர் தான். அவர் ஒரு காலம் எங்களை அழிக்கிறவரும் அல்ல. அவருடைய பாதையில ஸ்திரப்படுத்தவுடன் நாங்கள் அவருடைய வழியில நடக்கணும் என்று சொல்லி ஆண்டவர். தொடர்ந்து நாங்கள் இந்த வசனங்களை பார்க்கும்போது, எளியவர்களின் கூக்குரல் அவரிடத்தில் சேரும்படி செய்ததினாலும் சிறுமையானவருடைய கூக்குரலை கேட்கிற அவர் என்ன செய்வாராம்? எளியவர்களின் கூக்குரல் அவரிடத்தில் சேரும்படி செய்ததினாலும் சிறுமையானவனுடைய கூக்குரலை கேட்கிற அவர் எல்லாரும் பார்க்கும்படி அவர்களை துன்மார்க்கர் என்று அடிக்கிறார். இப்ப நாங்கள் பார்க்கிறோம், எளியவர்களின் கூக்குரல் அவரிடத்தில் சேரும்படி, எந்த காரியங்கள் அவரிடத்தில் சேரும்படி துன்மார்க்கர் என்ன செய்யறாராம்? செய்ததினாலும் சிறுமையானவருடைய கூக்குரலை கேட்கிற அவர் எல்லாரும் பார்க்கும்படி அவர்களை துன்மார்க்கர் என்று அடிக்கிறார். மாயக்காரன் ஆளாதபடிக்கு ஜனங்கள் சிக்கிக்கொள்ளப்படாத படிக்கும். இந்த மனுஷனும் ஒரு சாதாரணாக்கள் துன்மார்க்கமாக நடக்கிற ஒரு மனுஷனுக்கு எளியவர்கள் அதிலே சிக்கிக்கொள்ளாதபடி காக்கும்படியாக சில காரியங்களை ஆண்டவர் செய்கிறார் என்பதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. ஆனால் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கலாம். இந்த 30வது வசனத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிற ஆண்டவரோடு நிச்சயமாக அந்த வசனம் எல்லாருக்கும் ஒரு ஏற்ற வசனங்களாக இருக்கிறது என்பதை குறித்து இந்த 30வது வசனத்தை நான் பார்க்கும்போது என்னவா, ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷருக்கானாலும் அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவான்? அவர் தமது முகத்தை மறைத்தால் அவரை காண்கிறவன் யார்? இப்ப இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கல ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கும்போது அது யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போயிருக்கிறேன், இந்த சமாதானத்தை உங்களிடத்தில் யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வசனம் தான் இந்த வசனத்தை நாங்கள். இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல என்பதை குறித்து சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் கொடுக்கிற சமாதானத்தை, நான் கொடுக்கிற சமாதானத்தை உங்களிடத்திலிருந்து யாரும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பதை குறித்து இந்த வசனம் சொல்கிறது தான் அவர் தமது முகத்தை மறைத்தால் அவரை காண்கிறவன் யார்? இப்ப ஆண்டவர் அவர் எங்களை தன்னை வெளிப்படுத்தாமல் அவர் மறைத்து கொண்டால் அவரை காண முடியாது. நாங்கள் அவர் தன்னை வெளிப்படுத்த சித்தமா இருந்தால்தான் அவரை காண முடியும் என்பதை குறித்து வசனம் சொல்லுகிறது. நான் தண்டிக்கப்பட்டேன், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது, நான் தண்டிக்கப்பட்டேன், இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அநேகர் முடிவெடுக்கலாம். ஆனாலும் கூட சில நாட்கள் கடந்து போகும்போது அந்த பாவத்திலே மறுபடியும் விழுந்து விடுகிறார்கள். ஏன் காரணம் என்று சொன்னால், இதெல்லாம் தேவனுக்கு தெரிகிற ஒரு காரியம். எந்த மனுஷனும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்பதை குறித்து வசனம் சொல்லுகிறது. நான் காணாத காரியத்தை நீர் எனக்கு போதியும், நான் அநியாயம் பண்ணினேனானால் நான் இனி அப்படி செய்வதில்லை என்று தேவனை நோக்கி சொல்ல தகுமோ? இனி நான் அப்படி செய்வதில்லை என்று சொல்லி தேவனை நோக்கி சொல்ல தகுமோ என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. நான் காணாத காரியத்தை நீர் எனக்கு போதியும். இப்போ ஒரு மனுஷன் காணாத காரியத்தை எப்படி ஒரு மனுஷனுக்கு ஒரு அனுபவத்தில் கடந்து போகும்போது அந்த பாதைகளை நாங்கள் அறிய முடியும். ஆனால் ஒரு காணாத காரியத்தை நீர் எப்படி எனக்கு போதியும் என்று இப்போ நாங்கள் பார்க்கிறோம், ஒரு சில காரியங்களில் நாங்கள் தவறி போகலாம். ஆனாலும் கூட தேவன் சரியா இருக்கிறார். ஆமே, தேவன் ஒரு நாளும் தவறுகிறவர் அல்ல என்பதை குறித்து வேதம் நம்ம இந்த வசனம் சொல்லுகிறது என்னென்னா, ஆனால் நான் அநியாயம் பண்ணினேன், ஆனால்
நான் இனி அப்படி செய்வதில்லை என்று தேவனை நோக்கி சொல்லத் தகுமோ? நான் ஒரு காரியத்தை பிழையாக எது செய்திருந்தால் ஆண்டவரே இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன் என்றில்லை, அந்த பிழை செய்யும் போது ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். ஆனால் நான் பிழை செய்தேன் ஆண்டவரே நான் இனி செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு காரியம் இருக்குது. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறபடி அப்படித்தான் பேச வேண்டும் என்பது, நான் இனி தவறு செய்ய மாட்டேன் என்று இல்லை, நான் தவறு செய்தேன் இனி செய்ய மாட்டேன் என்பது மனம் திரும்புதலை காண்பிக்கிறது. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. நீர் அப்படி செய்ய மாட்டேன் என்கிறபடியினால் உம்மோடு இருக்கிறவர்களின் ஒருவனை உமக்கு பதிலாக, நீர் அப்படி செய்ய மாட்டோம் என்கிறபடியினால் உம்மோடு இருக்கிறவர்களின் ஒருவனை உமக்கு பதிலாக அதை செய்ய சொல்லுவீரோ? நான் அல்ல, நீரே தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவென்றால் நீர் அறிந்திருக்கிறதை சொல்லும். இப்போ ஒரு காரியத்தை சொல்லுகிறார் இந்த இடத்துல நீர் அதை செய்யும் என்று சொல்லுகிறார். நீர் அப்படி செய்ய மாட்டேன் என்கிறபடியினால் உம்மோடு இருக்கிறவர்களில் ஒருவனை உமக்கு பதிலாக அதை செய்ய சொல்லுவீரே. நான் அல்ல, நீரே தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவென்றால் நீர் அறிந்திருக்கிறதை சொல்லும் என்று சொல்லி கேட்கிறார் யோபுவிடத்தில். இப்போ நாங்கள் பார்க்குறோம் இல்லாவிட்டால் இந்த காரியங்கள் எல்லாம் யோபு செய்திருக்க கூடும் ஒருவேளை என்பதை குறித்து இந்த வசனத்தில் பார்க்கிறோம் நாங்கள். ஏனென்று சொன்னால், ஒரு நண்பர் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்ட மனுஷர், அவரோடு இருந்த நண்பர்கள் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அறிந்திருக்கிறார்கள். அதைத்தான் இந்த யோபுடைய நண்பரும் குறிப்பிடுகிற காரியம். இவர் சொன்ன வசனங்கள் அவ்வளவு பார்த்தீர்கள் என்று சொன்னால், தேவனை குறித்து மகிமைப்படுத்தி சொல்லுகிற காரியங்கள். அவர் தன்னை உயர்த்தி அல்ல, அவர் சொல்லுகிற காரியங்கள் என்ன, நான் தேவன் சில நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்களில் வழி நடத்துவார். சில காரியங்களை நமக்குத்தான் எல்லாம் தெரியும், நம்ம தான் எல்லாம் அறிஞ்சிருக்கிறோம், எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்று சொல்லி நாங்கள் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால், தேவன் அப்படி பேசும்போது, தன்னை பெருமை பாராட்டி பேசும்போது இன்னொருத்தரை ஆண்டவர் எழுப்புவார். இந்த உலகத்தில் அநேகர் இப்படித்தான் அநேக தோல்விகளை சந்தித்தார்கள், அநேகர் மரணத்தை சந்தித்தார்கள். இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், எத்தனையோ ராஜாக்கள் உலகத்தை ஆட்சி செய்த ராஜாக்கள் உலகத்தில் அநேக இடங்களில் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரோம ஆட்சி செய்த காலங்களில் இந்த ராஜாக்கள் எல்லாரும் தேவனுக்கு விரோதமாகத்தான் இருந்தார்கள். பிற்காலத்தில் தேவனை சார்ந்து ஜெயம் எடுத்ததுக்கு பிறகு அநேகர் இந்த கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ வருட காலங்களாக பிரயாசப்பட்டார்கள். ஆனாலும் கூட தோல்விகளைத்தான் சந்தித்தார்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், நீரோ மன்னன் என்று சொல்லப்பட்ட ராஜாவை உங்களுக்கு தெரியும். அவர் கிறிஸ்தவத்தை எவ்வளவு துன்புறுத்தினது மாத்திரமல்ல, ஆனால் ஒரு காரியத்தை அவன் கடைசியாக மரணம் வரும்போது சொன்ன காரியம் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சொன்னான். இயேசு ஜெயித்திருக்கிறார் என்பதை குறித்து, நான் தோத்துட்டேன், இயேசு தான் ஜெயிச்சார் என்பதை குறித்து சொல்லுகிறதை நாங்கள் காணலாம். அந்த வரலாறு படி நாங்கள் பார்க்கும்போது இந்த கிறிஸ்தவர்களை அதிகமாக துன்புறுத்தின ஒருவன் என்று சொன்னால் இந்த நீரோ மன்னன் தான். நீங்கள் வேதத்தில் அந்த அவர்களுடைய வரலாற்றிலே நாங்கள் பார்க்கும்போது அதிகமாக துன்புறுத்தியவர் இவர்தான். ஆனால் கடைசி அவருடைய மரணம் வரும்போது கூட அவன் அவனுடைய செயல்பாடுகள் அந்த கிறிஸ்தவத்தை எதிர்த்த காரியங்களை ஒத்துக்கொண்டான் மரிக்கும் போது என்பதை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். வரலாறு சொல்லுகிறது. இப்போது நாங்கள் பார்க்கும்போது இந்த ரோமாட்சி காலங்களில் எல்லா ராஜாக்களும் அப்படியே இருந்தார்கள். ஆனால் இந்த நீரோ மன்னன் பொல்லாதவனாக இருந்தான். மற்ற ராஜாக்களை விட அவர்களுக்கு 6 ராஜாக்களை நீங்கள் பார்க்கலாம். அதில் இந்த நீரோ மன்னன் பொல்லாத ஒரு ராஜா என்பதை குறித்து அவர் கடைசியாக மரிக்கும் போது வந்த காரணத்தை, அந்த மரிக்கும் போது இயேசுவை குறித்து சொல்லுகிறான். அவருடைய சொன்னால் இயேசு ஜெயித்து விட்டார் என்பதை குறித்து, நான் தோத்து விட்டேன், இயேசு ஜெயித்து விட்டார். இந்த காரியத்தை குறித்து இந்த நீரோ மன்னன் கடைசி மரணத்தில் சொன்ன காரியம் இது. இப்போது நாங்கள் பார்க்குறோம் இதே போல தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ராஜாக்களும் இன்றைக்கு யார் சொன்னாலும், எந்த மனுஷன் தன்னை பெருமை பாராட்டினாலும் ஆண்டவருக்கு முன்பாக யாரும் ஒன்றுமில்லை என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர் வல்லமை உள்ளவராம், எதையும் செய்யக்கூடியவர். இப்போ நாங்கள் பார்க்குறோம் யோபு அறிவில்லாமல் பேசினார், அவர் வார்த்தைகள் ஞானமுள்ளவைகள் அல்லவென்று. இப்போ இந்த வசனத்தில் ஏன் சொல்லுகிறார் அவர் யோபு அறிவில்லாமல் பேசினார் என்றது காரணம் என்ன என்பதை நாங்கள் பார்க்கும்போது, ஒரு மனுஷன் நல்ல நிலையிலிருந்து தடுமாறும் போது, ஒரு காரியத்தில் தவறும் போது, சில காரியங்களில் என்னென்று சொன்னால் அவர்
இந்த காரியத்தையும் அறிவில்லாமல் பேசுகிற காரியத்தை பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு உதாரணத்தை சொல்லுவார்கள். பெரிய ஒரு மனுஷனுக்கும் கூட அறிவாளிக்கும் கூட சில நேரங்களில் சறுக்கும் வந்து இப்போ ஆணைக்கும் அடி சறுக்குவார்கள் என்று சொல்லுவார்கள். இப்போ சில காரியங்களில் வந்து தவறுகிறது அது எல்லா மனுஷருக்கும் உரியது. ஆனால் அந்த தவறை வந்து சில பேர் ஒத்துக்கொள்ளவும் மாட்டார்கள். தவறுகிறவன் தான். ஆனால் அந்த தவறை நாங்கள் சரிப்படுத்தி கொள்ளவும் அடுத்த தடவைகளில் ஒரு தரம் தவறி போகும்போது சில பேர் அந்த தவறிலே இன்னும் இருந்து அதிலே மீள முடியாதபடி இருக்கிறார்கள். இது வந்து தேவனுடைய செயல் இல்லை, அவர்களுடைய செயல் என்பதை குறித்து நாங்கள் அறிய வேண்டும். ஏன் காரணம் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவரை அறிந்தும் இன்றைக்கு வழி விலகி போயிருக்கிறவர்கள் அநேகர் வந்து, ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளே அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்தால் நாங்கள் இன்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அந்த கிறிஸ்துவுக்குள் ஒருவன் நிலைத்திருந்தால், கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவருக்குள் ஒருவன் இருந்தால் பலப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல, அவனுடைய செயல்பாடும் நடக்கையும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற நடைமுறைகளும் அவன் போகும் பாதைகள் எல்லாம் தேவன் சரியாக அவனை நடத்த வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். மனுஷர் எந்த குறையும் யாரும் பேசினாலும் கூட வந்து நீங்கள் தேவன் மேலே நம்பிக்கையாயிருங்கள். தேவன் ஒரு காரியத்தை செய்திருக்க அதை யாரும் தடுக்க முடியாது. அவர் ஒரு காரியத்தை எங்களுக்கு தந்திருந்தால் அதை யாரும் எடுத்து போடவும் முடியாது என்பதை குறித்து வேதம் சொல்லுகிற எந்த மனுஷன் யாரும் எப்படி பேசினாலும் தேவன் எங்களுக்கு பலனாயிருக்கிறார். ஆமென். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருங்கள். தேவனுக்கு அவர் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக காத்திருக்கிறார். தொடர்ந்து இந்த வசனத்தில் பார்க்கும்போது, புத்தியுள்ள மனுஷர் என் பட்சமாய் பேசுவார்கள், ஞானமுள்ள மனுஷன் எனக்கு செவி கொடுப்பான் என்பதை குறித்து சொல்லுகிறார். ஆனால் அக்கிரமக்காரர் சொன்ன மறு உத்தரவுகளின் நிமித்தம் யோபு முற்றுமுடிய சோதிக்கப்பட வேண்டியதே என் அபோட்சை. இப்போ வந்து ஏன் சொல்லுகிறார் வந்து, ஏன் அபோட்சை என்று சொல்லுகிற காரணம் என்று சொன்னால் வந்து இது தேவனுடைய திட்டம் என்பதை குறித்தும் கூட இந்த வசனங்களில் நாங்கள் பார்க்கிறோம். வந்து இது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ளுகிறது தேவன் அவருடைய செயல்பாடு என்பதை குறித்து நான் சோதிக்கப்பட வேண்டியதே என் அபோட்சை என்று சொல்லுகிறார். இது ஏன் காரணம் என்று சொன்னால், ஒரு அபோட்சை என்று சொல்லக்குள்ள வந்து இது வந்து இது ஒரு தருணம் வந்து அவருக்கு இந்த காரியத்தை அவர் இந்த கடந்து போக வேண்டும் என்பதை குறித்தும் கூட இந்த எலிகு சொல்லுகிறது காரணத்தினால் கடைசி வசனத்தை பார்ப்போம். வந்து தம்முடைய பாவத்தோடு மீறுதலை கூட்டினார், அவர் எங்களுக்குள்ளே கைகொட்டி தேவனுக்கு விரோதமாக தம்முடைய வார்த்தைகளை மிகுதியாக வசனித்தார் என்றான். இப்போ வந்து நாங்கள் பார்க்கிறோம் வந்து தம்முடைய பாவத்தோடு மீறுதலை கூட்டினார். ஒரு மனுஷன் வந்து பாவத்தோடு மீறுதலை எப்படி கூட்ட முடியும்? பாவம் செய்தால் பொதுவாக வந்து பாவம் ஒரு அளவுக்கு இருக்கும்போது மனம் திரும்பி அந்த பாதையை விட்டு விலகிறது. இது வந்து பாவத்தோடு இன்னும் வந்து தொடர்ந்தும் அதில் போய்கொண்டிருக்கிற காரியம் வந்து நான் தவறுதல மனுஷன் வந்து பாவியான மனுஷன். எந்த மனுஷனும் தேவனுக்கு முன்பாக நீதிமான் அல்ல என்பதை குறித்து அறிய வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் தேவன் உங்களை அவருடைய சித்தத்தின் படி நடக்கவும், இந்த நாட்களில் உங்களுக்கு உபத்திரவாதங்கள் இருந்தால் அது நன்மைக்கு ஏதுவானது என்று சொல்லி காத்திருங்கள். இந்த யோபுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். வந்து அவர் ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் உங்களோடு இருந்து நடத்துவாராக. நாங்கள் ஜெபிப்போமா? இரக்கம் உள்ளங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாட்களிலும் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. உங்களுடைய கரம் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து நடத்தட்டும். எளியவர்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் இந்த நாட்களில் அப்பா அந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரை எல்லா தடைகளையும் நீக்கி உங்களுடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். வேதனை, கண்ணீர், ஆண்டவரை நெருக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்கப்பா. வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க. உங்களுடைய தேவ சமாதானத்தை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் கூட இருந்த ஒவ்வொரு காரியத்தில் நடத்துவார். நீங்கள் தொடர்ந்தும் இந்த யோபு புத்தகத்தை தொடர்ந்து கேட்டு வருகிறபடியால் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து நீங்கள் இன்னும் கற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் வழி நடத்துவாராக. ஆமென். God bless you.